This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடை ஸ்பெஷல் சுசியம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டீ கடையில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது முறையாக வீட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு சுசியம் பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் பருப்பு. இப்போ இந்த கிண்ணத்தை வச்சே தான் நம்ம இன்றைக்கி மெஷர் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்தாலும் சரி, இல்லை கப்பளவு இருந்தாலும் சரி, அதை வச்சே மெஷர் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு. இப்போ நம்ம இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும். வந்தால் அதோட தூசி கல் இதுகள்லாம் இருக்கும். அதை நாம் வடிகட்டி எடுக்கணும். பாருங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ பாருங்க இவ்வளோ தூசி அதில் இருக்குது. இப்போ நம்ம இதே பாத்திரத்தை திரும்ப கழுவிட்டு அதில் அந்த நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிச்சு வர வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் கடலைப்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இது இன்னும் நல்லா திக்காகும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நல்லா திக்காயிடுச்சு, போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கரண்டிலேருந்து விளமடைங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆறும்போது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு தான் சோடாப்பு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விக்ஸை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு பூரணம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் உருண்டை பிடிக்க நல்லா வருது. இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் சேர்த்துருக்கிறது நார்மல் இனிப்பு தான். இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம இதில் அந்த பூரணத்தை மாவோடு டிப் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். தீயை அதிகமாக வச்சிடாதீங்க, அப்புறம் மேல் மாவு சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கரண்டிலே நல்லா முக்கி எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, 2ஆவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக பார்த்து திருப்பி போடணும், இல்லைன்னா அந்த மாவுக்குள்ளே இருக்க பூரணம் வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே வம்பா போயிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டையுமே நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சுசியம் ரெடி ஆயிடுச்சு. டீ கடையிலலாம் போட்டு வச்சுருப்பாங்க நைட்டு டீ ஸ்நாக்ஸுக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM Indiansக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.